Saranghaeyoo. Like, share. I feel so happy. Yeah. Good. I'm happy again. So all of them I go பண்ணிட்டு இருக்கேன். Hello guys, welcome back to our channel and then thank you so much for all the subscribers and thank you so much for all the viewers. Today I'm going to do நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா செல்ஃப் போர்ட்ரேட் தான் நான் பண்ண போறேன் with some light only. ஓகேவா, என்கிட்ட ஒரே ஒரு ரிங் லைட் தான் இருக்கு, அதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். அண்ட் தென் ஒரே ஒரு டியூப் லைட் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். அண்ட் தென் நான் ஏன் ஒயிட் ஷீட் யூஸ் பண்ணிருக்கேன்னா இந்த லைட் அந்த அளவுக்கு இங்க இல்ல, ஸோ லைட் வந்து ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ ஒயிட் யூஸ் பண்ணும்போது இட் வில் ரிஃப்ளெக்ட். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒயிட் ஷீட் பேக்ரவுண்டா யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு செல்ஃப் போர்ட்ரேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அண்ட் சம் ஐடியாஸ் வந்து என்னன்னா நம்ம வீட்லயே செல்ஃப் போர்ட்ரேட் எடுக்கலாம். உங்ககிட்ட போன் இருந்தா கூட போன்லயே வச்சிருக்கலாம். பட் நான் கேமரா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ண போறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு மேக்கப் லுக் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ இது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு சரி செல்ஃப் போர்ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சிருக்கேன். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் வந்து போன்ல தான் ட்ரை பண்ணிருக்கேன், பட் கேமரால ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த வாட்டி நான் கேமரால ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது எந்த அளவுக்கு வரும்ன்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். தவிர்த்து அவ்வளோதான். நான் இப்போ ஒரு பிளாக் நெட்டட் கிளாத் எடுத்து லென்ஸுக்கு முன்னாடி வச்சுட்டு லைட்டாக ஆஃப் லென்ஸ் மட்டும் மறைகிற மாதிரி வச்சுட்டு நான் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேறு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நான் யூஸ் பண்ணலை. I really love this actually. Yeah, let me show you. See, it's pretty na. ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன் இதில் எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்கு. We'll see. Actually நான் இதை இன்னும் கொஞ்சம் கீழே இருக்க போறேன். ஸோ எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஆஃப் லென்ஸ் மறையிற அளவுக்கு நான் வச்சு எடுத்தேன். கொஞ்ச நேரம் போக போக நான் ஃபுல் லென்ஸும் மறையிற அளவுக்கு நான் எடுத்தேன். அது நெட்டட் கிளாத் தானே, ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், ஃபேஸ் தெரியும். ஸோ நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. இந்த பிக் வந்து கிளாத் வந்து ஒன் சைட் மட்டும் வச்சு எடுத்தேன். இந்த பிக் வந்து இதையும் அதே மாதிரி தான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு இதில் கிளாத் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக கிளாத் வந்து ஃபுல் லென்ஸ் மறைச்ச மாதிரி எடுத்திருக்கு. டோன்ட் பி ஸ்கேர்ட். ஜஸ்ட் இது பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஸோ அது அப்கமிங் வீடியோவில் வருது. பட் சும்மா ஏன் நம்ம இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோமே, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு தான் வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ட்ரை பண்ணால் இட்ஸ் ஆக்சுவலி குட் இல்லை, எனக்கு ஓகேவா தான் தெரியுது. பட் இங்கே கொஞ்சம் காமெடியாக இருக்கு. இது எப்படி இருக்குன்னா அந்த மூவி நேம் தெரியல, பட் வந்து செலினா கோமஸ் தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. அந்த மூவி நேம் நான் கீழே போடுறேன், எனக்கு தெரியல சத்தியமா. அந்த பிக்சரும் நான் இங்கே போடுறேன். ஸோ எனக்கு அப்படி பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. இங்கே நிறைய பேங்க்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே எடுத்து நான் பின் பண்ணியிருக்கேன். இதையும் அப்படியே பின் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஸோ ஃபோட்டோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதில் நான் விக் யூஸ் பண்ணனால நான் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணல. அதே மாதிரி ட்ரெஸ்ஸுமே வந்து மேலே வேறு ஒரு ஜீன் கோட் மட்டும், டெனிம் கோட் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எஸ், எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம பார்ப்போம் ஃபோட்டோஸ். Let me see. It's really pretty, right? Oh my god. It's good. It's வேற லெவல். இது மாதிரி ஒரு ஃபோட்டோவை சீரியஸ்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். போஸ்லாம் இந்த ஹேர்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸில். Tell me in the comments below எது வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு. But I really love this. Alien.
சம்வாட் சேமாக இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் தோணிகிட்டே இருக்குது. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் கர்டன்ஸ்லாம் கிடையாது. நான் பேக்ரவுண்ட் ஒரு ஷீட் யூஸ் பண்ணல, கிளாத்து. ஸோ அதுவே வந்து கர்டனாக நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு நார்மலாகவே கர்டன்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் கர்டன்ஸே இல்லாதனால நான் இப்படி ட்ரை பண்ணி பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் வந்து நல்லா தான் வந்திருக்கு. எனக்கு ஆக்சுவலி கர்டன்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை நீங்களும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கும் இந்த ஃபோட்டோஸில் எந்த ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோட்டோவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஐஸ் இதில் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் நான் இதை போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த ஃபோட்டோவும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபோட்டோஸ். இது போட்டோன்னே எனக்கு ரொம்ப கொரியன் ஃபீல் வருது. ஐ ஃபீல் சோ ஹாப்பி. மேக்கப் உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த மேக்கப் நான் எப்படி போட்டேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஐ ட்ரைங் ஆன் திஸ். கண்டிப்பா நம்ம அந்த வீடியோல பார்ப்போம். ஏ முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்கா வெப்பா. பேங்க்ஸ் எனக்கு நார்மலாவே பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் நார்மலா ஹேர் வச்சிருந்தேன்னா சும்மா பேங்க்ஸ் கட் பண்ணி விட்டுருவேன். அண்ட் தென் இன்னைக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது ஐ ஃபீல் சோ குட். என்ன மாதிரி போசஸ்லாம் நான் கொடுக்குறேன்றது எனக்கே தெரியல. ஆக்சுவலி எனக்கு அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை நான் கொடுத்துருவேன், அவ்வளவுதான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வெறும் ஹெட்ஷாட்ஸ் மாதிரி போசஸ்லாம் கொடுப்பேன். ஐ மீன் நான் ஃபுல்லா பாஸ்போர்ட் சைஸ் அந்த அளவுக்கு தான் நான் கொடுப்பேன். பாஸ்போர்ட் சைஸை விட மோஸ்டும் நான் இந்த அளவுக்கு வரைக்கும் போட்டோ நல்லா இருக்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேனே தவிர்த்து இந்த மாதிரி ஹேண்ட் எப்படி இருக்கணும், கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் எடுத்தேன்னா நான் அப்படிதான் எடுப்பேன். இஃப் மற்றவங்க யாராவது எடுத்தாங்கன்னா அப்போ நான் வந்து தனி வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா எப்படி ஒரு போஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் போட்டோகிராஃபி பண்ணும்போது நிறைய பேருக்கு போஸ் எப்படி கொடுக்குறது தெரியாது. பிகாஸ் நம்ம ஒன்னும் டெய்லியும் மாடலிங்லாம் பண்ணிட்டு இல்லை. ஸோ ரொம்ப காமெடியா இருக்கும். மாடலிங்லாம் பண்ணிட்டு இல்லை. ஸோ வந்து நம்ம யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது எப்படிலாம் நம்ம போஸ் கொடுக்கணும் அப்படின்னுட்டு. செம்மையா அவனை முடி கொட்டுது. ஓ மை காட், எப்படி முடி கொட்டுது? இன்னைக்குதான் வாங்கினேன். இன்னைக்கு எல்லா முடி கொட்டிடும் போல. காமெடியா இருக்கும். பட் எனக்கு இது ரொம்ப கொரியன் ஃபீல் வருது சீரியஸாவே. மேபி நான் நிறைய K-drama பாக்குறதுனால இருக்கு அப்படி இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கொரியன் சீரிஸ் ரொம்ப பிடிக்குமோ இல்லை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அண்ட் தென் யாரெல்லாம் நீங்க K-drama பாக்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன மூவி என்ன சீரிஸ் பாக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் அதை பாக்குறேன். ஐ மீன் நானும் அதை பார்ப்பேன். ஸோ எஸ், என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்கறத வந்துட்டு நான் கண்டிப்பா என்னோட வீடியோ என்னாலும் முடிஞ்சா கண்டிப்பா போடுறேன். Look at the photo. Look at it. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. நான் இப்போ லீவ்ஸ் வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லீவ்ஸ் வந்து ஒன்று முன்னாடியும் இன்னொன்று வந்து நான் பின்னாடியும் வச்சு எடுக்கிறேன். ஸோ லென்ஸுக்கு கொஞ்சம் நியராக இருக்கிறது வந்து கொஞ்சம் பிளர் ஆகிட்டுருக்கும். ஃபேஸ் கிட்ட இருக்க லீவ்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோ நான் அப்படி தான் எடுத்தேன். ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் போட்டுட்டு இருந்த ஒரு ரிங்கு, ஒரு பிங்க் கலர் ரிங்கு. ஸோ அதை வந்து நான் இப்படி வச்சு தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ எப்படி ஃபோட்டோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக் இது ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம பேக் டு நார்மல் வந்துவிட்டோம். அந்த விக்லாம் நான் எடுத்துட்டேன். வெறும் லீவ்ஸ் மட்டும் வச்சு ஆக்சுவலி அந்த டெனிம் கோட்டில் நான் எடுக்கல. ஸோ லென்ஸ் கிட்ட நம்ம லீஃப் வைக்கும் போது நம்மளுக்கு இன்னும் நல்ல பிளர் எஃபெக்ட் வரும். ஸோ வர ஃபோட்டோஸும் பாருங்கள். அது வந்து எடுத்தது எல்லாமே லென்ஸ் கிட்ட வச்சு எடுத்தது தான். ஸோ இதுவுமே அப்படி லென்ஸ் கிட்ட லீவ்ஸ் வச்சு எடுத்தது தான். அந்த க்ரீன் கலர் எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ அப்படி தான் அது தெரிஞ்சுது. நம்ம இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த போட்டோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்ச நாள்
பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வேற என்னெல்லாம் நம்ம இந்த போட்டோகிராஃபில வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து பண்றேன் அண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ பிகாஸ் எனக்கு போட்டோகிராஃபி எவ்வளவு பிடிக்கும்ன்றது எனக்கு எவ்ரி டைம் நான் போட்டோ எடுக்கும் போது நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கும் போட்டோகிராஃபி பிடிக்கும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தயங்காம என்ன வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் என்ன ஃபாலோ பண்ணலாம் அண்ட் அதுலயும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்னோட மெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். அதுக்கும் நீங்க வந்து போட்டோகிராஃபி குவரிஸ்க்காக நான் சொல்றேன். ஸோ அதுக்கும் நீங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு ஃபன்னியா போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம், இல்ல ஃபன்னியா ஏதாவது பேபி போட்டோ ஷூட் இல்ல எந்த போட்டோ ஷூட்டா இருந்தாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ எனக்கும் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த போட்டோஸ்லாம் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட் பண்ணுவேன். நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் என்ன ஃபாலோ பண்றாங்களா நீங்க அதுலயும் போய் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் மறக்காம டேப் பண்ணுங்க. அப்போதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டான் வரும். Bye. See you in the very next video. Yes. Ta-ta. Bye-bye. Thank you.